அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹாட்ஸ்பாட்டோட ப்ரெஸ் ஷோ. ஸோ இந்த ஷோக்கு எல்லோரும் வந்த ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி. படம் பார்த்துருக்கீங்க. படம் உள்ளே நீங்கள் பார்க்குறப்போ நீங்கள்லாம் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணீங்க, நல்லா என்ஜாய் பண்ணீங்கன்றத நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லுதுன்றத மக்களுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் பார்த்துட்டீங்க. ஸோ இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த மக்களுடைய முதல் பார்வையாக நீங்கள் தான் இருக்கீங்க. ஆக்சுவலாக ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற இடத்துல இருக்கீங்க. ஸோ இந்த எந்த படத்தோடைய வெற்றி தோல்வி எல்லாமே உங்கள் கையில் தான் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் மக்களை நாங்கள் தேட்டருக்கு கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் இந்த படத்தோட என்ன ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்றத ஹானஸ்ட்டாக நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் ப்ளீஸ் தேங்க்யூ. வந்திருக்க எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும் மாலை வணக்கம். ரொம்ப நன்றி. நான் கடந்த ஒரு 10-11 வருஷமாக சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். அண்ட் நிறைய ப்ரெஸ் ஷோ கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ப்ரெஸ் என்ஜாய் பண்ணி நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அண்ட் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். அதை தாண்டி ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி நாங்கள் ட்ரைலர் ப்ரெஸ் மீட் வச்சுருந்தோம். அதில் ட்ரைலரை பற்றி நிறைய விமர்சனங்கள் இருந்தது. அது எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கோம் நான் இப்போ நம்புகிறேன் அது. அண்டு ப்ரெஸ் உங்ககிட்ட நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா, இது கொண்டு போய் கரெக்டாக நீங்கள் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் சேர்க்கணும். இது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். நல்ல படங்களை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணும். இன்றைக்கி சொசைட்டியில் என்ன இருக்கோ அதை தான் டைரக்டர் எடுத்திருக்காரு. ஆல்சோ இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு போல்டான ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்க. ஐ திங்க் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு 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 கண்டென்ட் இதுக்கு முன்னாடி பில்ட் பண்ணதில்லைன்னு நான் நினைக்கிறேன். அண்டு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நான் ப்ரெஸ் இவ்வளோ என்ஜாய் பண்ணது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அண்டு வந்த எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி ஆக்சுவலி ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் ரொம்ப பயமாக இருந்துச்சு. இப்போ படம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஜென்யூனான கமெண்ட்ஸ் நீங்கள் எழுதுங்க. அண்ட் எல்லோரும் பார்க்கணும். உங்கள் சப்போர்ட் எங்கள் எல்லாருக்குமே தேவை. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இதுக்கு. ஸோ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அன்னைக்கு ட்ரெய்லர் பார்த்து சில பேர் திட்டினாங்க. இன்றைக்கி படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறாங்கங்கிறப்ப எங்களுக்கே ஒரு நம்பிக்கை வருது. சரி, ஓகே, நல்ல விதத்தில் ஒரு விஷயத்த சொன்னால் நீங்கள் ரிசீவ் பண்ணிப்பீங்க அப்படின்னு. நீங்கள் தான் பார்த்து இந்த படத்தை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற இடத்துல இருக்கீங்க. கரெக்ட், ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி உங்கள் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதே ரொம்ப சந்தோஷம். இதை இதை பற்றி நீங்கள் ஆனஸ்ட்டாக என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு எழுதி இதை மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்த்தா மட்டும் போதும். அதுக்கப்புறம் மக்கள் அதை பார்த்துட்டு என்ன சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். உங்களுக்கெல்லாம் பிடிச்சதுங்கிறதே எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி அதனால தான் சிரிச்ச முகமாக நின்றுக்கிட்டு இருக்கோம் எல்லோரும். அன்னைக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தோம்மா. கேட்ட கேள்விக்கும் இதுக்கும் டைரக்டர்லாம் பார்க்கவே முடியல. இன்றைக்கி எனக்கு மனசு கஷ்டமாக போச்சு. ஆனால் அதுதான் உங்களுக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு 4 மெசேஜ் தேவைப்படுற மெசேஜ் தான் சொல்லியிருக்கோம். அதுவும் முகம் சுளிக்காத ஒரு விதத்தில் தான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்களும் இன்றைக்கி அதை கரெக்டாக தான் ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். சொன்னாங்க. ஆமாண்ணே, ஒன்றுமே இல்லைண்ணே, இதெல்லாம் ஒன்றும் சொல்லலைண்ணே. அதெல்லாம் ஸ்கிரிப்டுக்கு தேவைப்படுது தானே. நீங்கள் இப்போ பார்த்தீங்கல்ல, அது அதாவது தேவைப்படாத விதத்தில் ஏதாவது இருந்ததா? நம்மளுக்கு அது தேவை தானே ஸ்கிரிப்டுக்கு. ஆமாம், சரி. அப்பா இன்னும் பார்க்கல, பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு ஆனால் தெரியும். அவங்க அருமையாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக. நீங்கள் பார்த்தீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அவரும் சூப்பர், கண்டிப்பாண்ணே. தேங்க்யூண்ணே. அண்ணே, அது ரியல் லைஃப்பில் எனக்கு நடக்கிறத பொறுத்து இல்லை. நம்ம அந்த வயசு, எனக்கு வயசே ஆகலை, அந்த வயசில் பார்த்துப்போம் என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு. கண்டிப்பாக இது நல்ல விஷயம் தானே, ஃபாலோ பண்ணுறதுக்கான விஷயம். அண்ணே, என்ன நம்ம சொல்லிட வேண்டியதுதான். நல்லா இருந்துச்சுல்ல டைலாக், நம்மளுக்கு செட் ஆச்சுல்ல, சொல்லிடலாம்ண்ணே. டைலாக் அவருது, பட் நான் எடுத்துக்கிறேன். சொல்லிடுவோம்ண்ணே, கண்டிப்பாக சொல்லலாம், தப்பு இல்லைல்ல. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் முடிச்சுட்டு உங்கள் ப்ரெஸ் எல்லாரோட
ரியாக்ஷன் பார்க்குறதுக்கு. அன்றைக்கி ட்ரெய்லர் அன்றைக்கி வந்து நிறைய பேர் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். எல்லோரும் கண்டிப்பாக வந்து கொந்தளிச்சு பேசுவாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஆனால் அதை தாண்டி வந்து இன்றைக்கி தான் அந்த நாள், அந்த எல்லோரும் பார்த்துட்டு இன்றைக்கி தான் அந்த பதில் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு ரியாக்ஷனில் தான் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். படம் பார்த்துட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து உள்ள ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஏன்னா எல்லோரும் வந்து நம்ம பண்ணுற சில பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுறப்போ அந்த ஃபீலே வந்து ரொம்ப செமையாக இருந்தது. ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லோரும் தான் கொண்டு போய் சேர்க்கணும். எல்லோரும் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். சொல்லுங்கள். இல்லை, கண்டிப்பாக ஷாக்கு தான் ஆனேன். ஆனால் அதை தாண்டி வந்து அவர் என்ன சொல்ல வராரு, அந்த கதையில் என்ன ஒரு கடைசியாக சொல்ல வராருன்றது தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதை வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதான் இங்கே வந்து நிற்கிது. ஸோ எல்லோரும் படத்தை பாருங்கள். படம் பார்த்துட்டு இல்லை ஆடியன்ஸுக்கு சொல்கிறேன். ஆடியன்ஸ் எல்லோரும் படத்தை பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் வந்து எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஐடியில் பண்ணுறவங்க எல்லாருமே இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜென்ஸில் வந்து ஒரு விஷயம் முடியுது. சரிங்களா, ஆம்பளைங்களை வந்து இது மாதிரி வந்து ஒரு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெண்டு வந்துடுச்சு. அந்த டைமில் வந்து ஒரு கதை சொல்லியிருக்காரு அவரு. நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் சென்சார் பண்ணாமல் தான் வந்திருக்கு. அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க படம் பார்த்துட்டு? இல்லை, அது கேரக்டராக அது ஆக்சுவலாக உங்களுக்கு ஸ்டார்ட் கிடையாது. ஆமாம் ஃபோனில் தான். ஆமாம். இல்லை, அது ஸ்கிரிப்டாக இருக்கும்போதே அது எனக்கு தெரியும். அது டேரக்டர் வந்து அது தேவை அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். ஏன்னா அந்த கேரக்டருக்கு அதுதான் முக்கியமான ஒரு இதுவாக இருந்துச்சு. ஸோ அது கேரக்டர் வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமா இருந்தது. ஸோ சரி, ஓகே சார் எல்லாம் இல்லை, இது வந்து ஆக்சுவலாக இந்த கேரக்டர் வந்து படம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இது எனக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரொம்ப நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்த்தது எனக்கு வந்து அன்றைக்கி ட்ரெய்லர் பார்த்துட்டு போனப்போ என்ன ஆக போகுது அப்படின்றப்ப இருந்துச்சு. இப்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணுன்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் இந்த சப்போர்ட்க்கு. அண்ட் நீங்கள் தான் இன்னும் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நல்லபடியாக. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் தேங்க்யூ. படத்தில் அந்த கலைஞர் போகிறதுல வர கேமராமேன் மாதிரி நீங்கள் ஏதாவது டேரக்டர் சொன்னீங்களா? இல்லை, டிஸ்கஷன்ஸ் இருக்கும். இருந்துச்சு நிறைய டிஸ்கஷன் இருந்துச்சு. எல்லா ஸ்கிரிப்ட்லேயுமே நிறைய டிஸ்கஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருந்தோம். அப்படி தேங்க்யூ. ட்ரெய்லர் பார்த்துட்டு இப்போ ஃபைனலாக நீங்கள் படம் பார்த்துட்டீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்போம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ஷோ அப்யூஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரியாலிட்டி ஷோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைல்ட்ஸ் வந்து அவங்களோட திறமைகளை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒட்டுமொத்தமாக சொல்கிறீங்களா, இல்லை ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட சேனலை வந்து நேரடியாக தாக்கி சொல்கிறீங்களா? இல்லை, அதில் நான் சொல்ல வந்த கண்டென்ட் அது கிடையாது. அது இப்போ நான் சொன்னேன்னா கதையை ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும். படத்துக்கு முன்னாடி வர ப்ரெஸ் மீட்டு, அதனால் அதை டீட்டெயிலாக சொல்ல முடியல. ஒரு குழந்தையோட இன்னசென்ஸ், ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தைத்தனம் தான் அழகு. இப்போது மைக்கேல் ஜாக்சன் சார் வந்து ஒரு இதில் மேடையில் சொல்லியிருப்பார், நான் லைஃப்பில் எவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டேன், என்னென்னமோ பண்ணிட்டேன், ஆனால் நான் சின்ன வயசுலேருந்தே இது உள்ளே வந்துட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் வந்து மிஸ் பண்ணதே என் சைல்ட்ஹுட் தான். என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, என்ன வேணால் என்னால் சம்பாதிக்க முடியும், ஆனால் நான் சம்பாதிக்க முடியாத ஒரே ஒரு விஷயம் என்னோட சைல்ட்ஹுட் தான் அப்படின்னு சொன்னார். ஸோ சைல்ட்ஹுட் ஒன்ஸ் லாஸ்ட் இஸ் லாஸ்ட் ஃபார் எவர். இல்லை, நம்மளால் திரும்ப அதை நம்ம பின்னாடி அதை போய் இது பண்ணவே முடியாது. ஸோ இதில் சொல்ல வர கருத்தே ஒரு குழந்தையோட அழகே குழந்தைத்தனம் தான், அதை உடைக்க வேணாம் அப்படின்றது தான். ஸோ அதுக்கு முன்னாடி ஹாட்ஸ்பாட் ஒரு சின்ன படம், ஒரு சின்ன படத்தை பண்ணி ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸு ப்ரெஸ் ஷோவில். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இதை கொண்டு சேர்க்கறது வந்து, ஏன்னா நான் ஒரு நார்மலாக ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு வில்லன் அந்த மாதிரி ஒரு க்ளீஷே படம் பண்ணியிருக்கலாம். பட் வித்தியாசமாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஜெனுவனாக ட்ரை பண்ணியிருக்கோம். அதுவும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஜெனுவனாக கொண்டு சேர்த்திங்கன்னா அடுத்தும் இதே மாதிரி நல்ல படம்னா இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணணும்னு தோணும். இல்லைனா நம்மளும் யூஷுவல் க்ளீஷேவாக பண்ணணும் அந்த ஜோனுக்கு போயிடும். ஸோ அது ப்ரெஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ அதை நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். தனியார் தொலைக்காட்சியில் ஆங்கராக தான் ஸ்டார்ட் பண்ணி மிகப்பெரிய ஒரு
நான் பண்ணும்போது ரியாலிட்டி ஷோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆமாம் 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 தெரியும் அது வழி என்ன எப்படி இருக்குன்னு. ஆமாம். அதையே நம்ம வந்து ஒரு ஆப்போசிட்டாக காமிக்கும் போது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணணும்ல, பேலன்ஸ். அப்போ நான் பார்த்துருக்கேன்ல, ஒரு குழந்தைய வந்து எவ்வளோ நாள் நைட்டெல்லாம் தூங்க விடாமல் கஷ்டப்படுத்துகிறாங்கன்றதை நான் பார்த்துருக்கேன். ஒரு குழந்தை வந்து வயசுக்கு மீறின என்ன மாதிரி பேச்செல்லாம் பேசுகிறான்றது நான் பார்த்துருக்கேன். திட்டம் 2ன்ற படத்துக்கு நான் ஒரு குழந்தைய ஆடிஷன் பண்ணேன். அந்த குழந்தை வந்து அப்போ 9 வயசோ என்னமோ. அவள் என்கிட்ட பேசுகிறா. அவள் ஏற்கனவே ரியாலிட்டி ஷோலாம் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு குழந்தை. எனக்கு ஒரு காலேஜ் பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்தது. ஒரு சின்ன ஒரு குழந்தைகிட்ட பேசும்போது நமக்கு ஒரு ஜோன் இருக்கும்ல. எனக்கு அப்படி இல்லை. எனக்கு லிட்ரலாக ஒரு ஃபஸ்ட் இயர் காலேஜ் பொண்ணுக்கிட்ட பேசினா அவள் எனக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாளோ, எப்படி பதில் சொல்லுவாளோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த குழந்தையோட இன்னசென்ஸே அங்கே போயிடுச்சுல்ல. ஸோ அதை தான் படத்துல 4 ஸ்டோரி. சரி, எனக்கு இதுக்கு முன்னாடி ஸ்கூல் பிடி சாரை பார்த்து பயந்துருக்கேன். அதுக்கப்புறம் உங்களை பார்த்தா படத்துல 4 ஸ்டோரி, 3 ஸ்டோரியில கரெக்டான முடிவு கொடுத்துட்டீங்க. சாண்டி மாஸ்டர் மேல என்ன அவ்வளவு கோவம்? அவர்கிட்ட மட்டும் கட் பண்ணி விட்டீங்க. இல்லை, கட் பண்ணல. அந்த முடிவு உங்ககிட்ட கொடுத்துட்டேன். எப்படி ஆடியன்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் எங்க பையன் சின்னமா பொண்ணுங்கிறதுனால நம்ம ஏதாவது முடிவு சொன்னா தப்பாயிடுங்கிறதுக்காக அப்படியே விட்டுருக்கோம். மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டீங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. ஏன்னா கரெக்டா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது நீங்க அது முடிவு பண்ணிருப்பீங்கல்ல. இல்லை தான் அது இப்போ நான் எடுக்கிற முடிவை விட இல்லை சில விஷயங்கள் வந்து நாம் முடிவு சொல்கிறத விட அவங்கள யோசிக்க வைக்கிறது பெட்டர் இல்லை. அவங்க என்ன பண்ணணும் இப்போ இன்னும் அவங்க அகைன் நான் கதையை இப்போ ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஆடியன்ஸ்கிட்டே விட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அவர் கதை கேட்டு முதல்ல ஒரு ஜர்க்கானார். ஆனால் படம் பார்த்துட்டு அவருக்கு இந்த படத்துல கதை வரைக்கும் நல்லா ஜாலியா கொண்டு போயிருக்கீங்க. 4வது அந்த ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் லென்த்தியா, சரி ஒருவேளை நீங்க இருந்த ஏரியா டிவி சேனல் இதெல்லாம் அப்படிங்கிறனால அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அவ்வளோ மெசேஜ். ஆமாம் சார், 3 கதை வந்து உங்களுக்கு பயங்கர ஜாலியாக இருந்திருக்கும். அந்த கதை ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எமோஷனல் ஜோனுன்றதுனால இதை இப்படி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும், இதில் எதுவும் காமெடிலாம் பண்ண வேணாம் அப்படின்னு கான்ஷியஸாக டிசைட் பண்ணி இதை இப்படி சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு அதனால பண்ணது தான் சார். சென்சாரில் கொடுத்தது தான் சார். சென்சாரில் போர்ட் மெம்பர்ஸ் 5 பேர் பார்த்ததா சொன்னாங்க. 5 பேருமே இந்த கடைசி கதை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, இது வந்து இப்போ சொசைட்டிக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு படம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு நான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ. இப்போ போன வாட்டி நான் ப்ரெஸ் மீட்டில் பதில் சொன்னேன். ஆக்சுவலி நான் கிட்டத்தட்ட எல்லா பதில்களும் கரெக்டாக தான் கொடுத்துருந்தேன். ஒரே இடத்துல மட்டும் ஒரு சின்னது இருக்குது. ஆனால் எல்லா யூடியூப் சேனலோட தம்ப்நெயிலும் வந்து திணறிய இயக்குனர், பத்திரிகையாளர்கள் கிழித்தெடுத்த இயக்குனர் இப்படி தான் இருந்தது. ஸோ ஏன் அந்த தம்ப்நெயில் அந்த கேப்ஷன் அப்படின்னா அதை போட்டால் தான் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்ப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. இது ரொம்ப சின்ன படம். ஸோ சின்ன படத்துக்கு ஆடியன்ஸ்க்கு தேட்டருக்கு வரணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது பேச வைக்கிற ஒரு ஃபேக்டர் வேணும். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு அட்டென்ஷன் அந்த படம் மேலே வரும் அப்படின்றதுனால தான். அதை தாண்டி படத்தில் இல்லாத விஷயங்களை நாங்கள் எதுவும் பண்ணல. கிட்டத்தட்ட படத்தில் இருக்கிற விஷயங்கள் தான் கட் பண்ணியிருக்கோம். ஆனால் யூடியூப்ல நிறைய வார்த்தைகள் வரும், ஆனால் இது படத்தில் அவ்வளோ வரவே இல்லையே. இல்லை, அது மியூட்டு. அந்த கெட்ட வார்த்தைலாம் மியூட்டு. யூடியூப்க்கு சென்சார் இல்லைன்றதுனால சென்சாரில் அதனால தான் சார் இன்னைக்கு போட்டோம். தேங்க்யூ நன்றி சார். இன்னைக்கு போட்டோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் காமிக்கணும்னு தான். லாஸ்டா வந்து உங்களுடைய பேர் வந்து முஸ்லீம் பேர் வச்சிருக்கீங்க. எதுக்காக வச்சிருக்கீங்க? எல்லாரும் நம்ம சகோதரர்கள் தானே சார், வேற மாதிரி ஏன் வைக்கக்கூடாது? இல்ல முஸ்லீம்ஸ்ல கல்யாணம் வந்து வேற மாதிரி பண்ணுவாங்க. அவங்க கிறிஸ்டி அந்த பேட்டர்ன், நம்மள அர்த்தபை. ஸோ நீங்க அந்த கணக்குல காமிக்கிறதுக்காகவா? நான் கடைசியில் அவர் வந்து உனக்கு அப்பா உங்க அப்பாவுடைய தம்பிடா அப்படின்ற மாதிரி மாறிட போகுதுன்றனாலயா? இது இப்படி பதில் சொல்கிறது எனக்கு தெரியல. ஆமாம், அதை பார்ட் 2ல யூஸ் பண்ணலாம். இல்லை சார், அது முழுக்க கர்ணம். அவர் தான் சார் என்ன பிளாக்மெயில் பண்ணுறாரு. நான் தான் நடிப்பேன்னு என்ன பிளாக்மெயில் பண்ணாரு. நடிச்சாதான் ப்ரொடியூஸ் பண்ண பிளாக்மெயில். சும்மா காமெடிக்கு சொன்னேன். இந்த படத்துல வந்து ஹீரோயின் வந்து ஹீரோயின் போட்டிருக்கீங்க. எந்த ஹீரோயின் வந்து 4 ஹீரோயின் போட்டிருக்கீங்க. எந்த ஹீரோயின் வந்து இந்த ஸ்டோரி எனக்கு நடந்திருக்கு, இந்த வாழ்க்கையை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்? இல்லை, யாருமே இல்லை சார். ஏன்னா கௌரி ரொம்ப சின்ன பொண்ணு, இன்னும் கல்யாணமே ஆகலை அவங்களுக்கு. அதனால் அபிராமியும் சின்ன பொண்ணு தான். ஸோ அவங்களும் அந்த சோனில் இல்லை. ஜனனி ஐயர்கிட்ட இதை நான் கேட்கல, அவங்க லைஃப்பில் நடந்திருக்கான்னு அவங்க தான் சொல்லணும். சோஃபியாவுக்கு நான் ரியாலிட்டி ஷோ பண்ணியிருக்கேன். நான் ரியாலிட்டி ஷோ பண்ணியிருக்கேன் சார். நான் ரியாலிட்டி ஷோ பண்ணியிருக்கேன், அதுலேருந்து தான் வந்தேன். எனக்கு பையனும் இருக்கான். ஸோ இந்த படம் வந்துட்டு கரெக்டாக ஒரு பேரண்ட்ஸ்க்கு போய் ரீச் ஆகணும். ஸோ இந்த கேரக்டர் எனக்கு நல்லா சூட் ஆகும்னு தோணுச்சு. இந்த கதாபாத்திரம் எனக்காக பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ
இந்த ரியாலிட்டி ஷோவில் தான் சின்ன குழந்தைங்களை அபியூஸ் பண்ணுறவங்க வந்து டோட்டலாக போட்டு காமிச்சிருக்காங்க. சார் கண்டென்ட்டை ரிவீல் பண்ணாதீங்க சார். ம். இப்போ வந்து படம் பார்த்துட்டு உங்கள் சேட்டலைட் ரைட்ஸ்லாம் வந்து பெரிய பெரிய சேனல்ஸ் தான் வாங்குறாங்க சரிங்களா? அவங்க வந்து இதை வச்சு ஏதாவது உங்களை வந்து லாக் பண்ணுறது வாய்ப்பு உண்டு? சேட்டலைட் ஓனர்ஸ் உங்களை மாதிரி இல்லாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, அப்படி யோசிக்காமல் இருந்தால் பிரச்சனை. அது கரெக்டு. காலி பண்ணுறது தானே? அப்படி சார் காலி பண்ணுறதுன்னு கிடையாது சார். அங்கே நடக்கிற ஒரு விஷயம். இப்போது எப்படி சொல்கிறது, கவன் ஒரு படம் வந்தது, அது வந்து ரியாலிட்டி ஷோவை பற்றி பேசுகிற ஒரு படம் தான். அதை வாங்கினதே ஒரு சேட்டலைட் சேனல் தான். அப்படின்னும் போது அவங்க அப்படி யோசிப்பாங்களான்னு தெரியல. இல்லை எல்லாத்தையுமே தான் சார் சொல்கிறேன், எல்லாத்தையுமே தான் அதில் பேசுகிறோம். ஆனால் ரியாலிட்டி ஷோவில் அது ரொம்ப அதிகமாக நடக்குதுன்றது தான். சினிமா ஆமாம் இல்லை இந்த இந்த ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற நிறைய குழந்தைங்க ஸ்கூலுக்கே போகிறதில்ல, அதுதான் பிரச்சனை. அவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரண்ட் வந்து அந்த பையனை வந்து ஸ்கூல் படிக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டதா, ஹோம் ஸ்கூலிங். ஏன் அப்படின்னா இல்லை அவன் இதில் போட்டும், இதில் ஒரு எக்ஸ்போஷர் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது அப்போ உள்ள யூடியூப்பை பற்றியும் சோஷியல் மீடியா பற்றியும் உங்களுடைய என்ன சார் புரியல? இப்போ சோஷியல் மீடியா பற்றி உங்களுடைய பார்வையில் நிறைய சார் பார்வையில் சொல்கிற அளவுக்கு, ஆமாம் பார்வையில் சொல்கிற அளவுக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது சார். நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே போய் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. இப்போ ஏன் ஹாட்ஸ்பாட் ட்ரெய்லர் பற்றி பேசுகிறாங்கன்னா அதில் நிறைய நெகட்டிவிட்டி இருக்கிறதா ஃபீல் பண்ணதுனால அதை பற்றி பேசுகிறாங்க. இதுவே வெறும் நல்ல விஷயங்கள்லாம் நான் ட்ரெய்லரில் காமிச்சிருந்தேன் அப்படின்னா அப்படி ஒரு படம் வரதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, ரொம்ப சின்ன ஆக்டர்ஸ் நடிக்கிறதுனால. ஸோ எல்லாத்துலேயுமே நெகட்டிவ். அதான் சொல்கிறேனே, இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறமும் எத்தனை பேர் கிழித்து எடுத்த இது கேப்ஷன் போடுவீங்கன்னு தெரில, திணறி இயக்குனர் எத்தனை பேர் போடுவீங்கன்னு தெரில. பட் அது ஏன் போடுறாங்கன்னா அது கிளிக் பண்ண தான் பார்க்குறாங்கன்றது தான். ஸோ இட்ஸ் ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டி. ஏதாவது ஒரு ஜோடி ஆதித்யா பாஸ்கர் கதையில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா என்னோட ஐடியாலஜி ரொம்ப அதுதான், அந்த ஈக்குவாலிட்டி. ஒரு பொண்ணு பையன் இப்படி தான் இருக்கணும், ஏன் இப்படி இருக்குன்றத ரொம்ப நான் எழுதும் போதே ரொம்ப ரசித்து கேள்வி கடைசியில் அவர் உட்காந்து பேசுவார்ல, அதெல்லாம் அப்படியே நான் ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுனது. ஸோ அதை நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு கேரக்டர். தேங்க்யூ ப்ரெஸ் மீடியா அகைன், ரொம்ப நன்றி. உங்கள் ரெஸ்பான்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா தான் சின்ன படங்கள் ரீச் ஆகும். ஸோ அகைன் உங்களுக்கு ஜெனுவனாக என்ன ஃபீல் ஆகுதோ அதை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பிஆர்ஓ வேலு அவர்களுக்கு, வேலுக்கு தான் கைத்தட்டல். எல்லா பத்திரிகைகளுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் மறக்காமல் சேர்த்துருங்க. நன்றி.